HCML Dental College and Hospital, Maduravayal, Chennai. Ranked number 2 in Tamil Nadu by IIRF. சினிமாவுடன் வியூவர்ஸுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிற திரைப்படம் ஃபியூரியோசா மேட் மேக்ஸ் சாகா. மேட் மேக்ஸ் அப்படிங்கிற அந்த பிரான்சைஸ் வந்து டைரக்டர் ஜார்ஜ் மில்லர் உருவாக்குனாரு. கிட்டத்தட்ட இது 5வது படம் அந்த பிரான்சைஸ்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஏற்கனவே வந்திருந்த ட்ரைலாஜி பயங்கரமான ஹிட் ஆயிருந்துச்சு. அது வந்து முன்னாடி 70s 80sல வந்த படங்கள். அதுக்கப்புறம் 2015ல அந்த பிரான்சைஸை திரும்ப ரீபூட் பண்ணாங்க. அதில் வந்து மேட் மேக்ஸ் ஃபியூரி ரோட் அப்படிங்கிற படம் வந்து வெளியாயிருச்சு. உலகளாவிய லெவலில் ஒரு பெரிய ஹிட்டான படம். டாம் ஹார்டி, சார்லிஸ் தெரன் முக்கியமான ரோல்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதோட ப்ரீக்வல் மாதிரி இந்த படத்தை சொல்லலாம். அதாவது ஃபியூரியோசா அப்படிங்கிற கேரக்டர் சார்லிஸ் தெரன் அந்த படத்தில் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த ஃபியூரியோசா கேரக்டரோட முன்கதை இது அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். அண்ட் ஒரிஜினல் மேட் மேக்ஸ் ஃப்ரான்ச்சைஸோட ஒரு ஸ்பின் ஆஃப் அப்படிங்கிற மாதிரியும் இதை சொல்லலாம். ஸோ இந்த சார்லிஸ் தெரன் பண்ண ரோலில் இப்போ ஆன்யா டெய்லர் ஜாய் ஃபியூரியோசா அப்படிங்கிற அந்த கேரக்டரை ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு, ஓவரால் அந்த படம் சொல்கிற விஷயங்கள் என்ன, அண்ட் ஜார்ஜ் மில்லர் 2015ல் கொடுத்த சக்ஸஸ் மாதிரியே இந்த படத்தும் ஒரு பெரிய சக்ஸஸாக மாற்றிருக்காரா இல்லையா அப்படிங்கிறதுலாம் இந்த ரிவ்யூவில் பார்க்கலாம். வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். படத்தோட ஒன்லைன் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். மேட் மேக்ஸ் அப்படிங்கிற அந்த யூனிவர்ஸ் பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுக்கணும் அப்படின்னா, உலகம் இதாவது இன்னொரு போஸ்ட் அப்போகலிப்டிக் ட்ராமா தான் இந்த படம். அதாவது ஒரு அட்வென்ச்சரஸ் ஃபிலிம் தான். உலகம் அழிஞ்சதுக்கு அப்புறம் நடக்கிற கதை. கிட்டத்தட்ட ஒரு ஹீட் வேவ்னால பயங்கரமான பாதிப்பு உலகத்தில் ஏற்பட்டுருது. எல்லாமே டெசர்ட்டாக மாறிடுது அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன். தண்ணியிலிருந்து பல விஷயங்கள் ஒரு பெரிய ரிசோர்ஸாகவே பார்க்கப்படுது. ஃபுட் அப்படிங்கிறதும் ஒரு பெரிய பற்றாக்குறையாகவே இந்த மாதிரி இடத்துல இருக்கு. ஸோ அதில் ஒரு சில இடங்கள்ல அபண்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி பிளேசஸும் காட்டப்படுது. அங்கே என்ன அப்படின்னா, அங்க தேவையான விவசாயம் உள்ளிட்ட பல விஷயங்கள் நடக்கும். அங்க ஃபுட்டுமே ஓரளவுக்கு கிடைக்கும். அந்த மாதிரியான ஏரியாஸை தேடி போய் அழிக்கிறது ஒரு சில கேங்கோட வேலையா இருக்கு. அவங்க இது மூலமா தங்களோட வாழ்வாதாரத்தை காப்பாத்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி ட்ரையும் பண்றாங்க. இந்த மாதிரி அபண்டன்ஸ் அப்படிங்கிற அந்த ஏரியால ஃபியூரியோஸா இருக்காங்க. சின்ன பொண்ணா அந்த ஏரியாவில் இருக்காங்க. ஸோ அந்த அபண்டன்ஸ் ஏரியாவை தேடி ஒரு பைக்கர் கேங் வருது. ஸோ அந்த பைக்கர் கேங்கை தடுத்து நிறுத்தணுமே, அவங்க வந்து இந்த தகவலை இந்த மாதிரி ஒரு ஏரியா இருக்குது அப்படிங்கிறத அவங்க குரூப்பில் போய் சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஃபியூரியோஸாக பல அட்டெம்ப்ட் ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அந்த போருக்கு முடியல என்ன ஆகுது அப்படின்னா, ஃபியூரியோஸாவை அந்த பைக்கர் கேங் கடத்திட்டு போயிடுறாங்க. அந்த பைக்கர் கேங்கை லீட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தா கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த். அவர் தான் அந்த டெமண்டஸ் அப்படிங்கிற கேரக்டர் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ அவர் இந்த ஃபியூரியோஸாவை தன்னோட கடத்தி வச்சுக்கிறாரு. இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல என்ன நடக்குது அப்படின்னா, இந்த பைக்கர் கேங்குக்கும் இம்மார்டன் ஜோ, அதாவது ஃபியூரி ரோட்ல காட்டப்பட்ட மெயின் வில்லனான இம்மார்டன் ஜோ கேங்குக்கும் ஒரு பெரிய கிளாஷ் ஆயிருது. அந்த கிளாஷ்னால அந்த கிளாஷோட முடிவில் ஒரு டீல் பேசப்படுது. அந்த டீல் என்னன்னா, ஃபியூரியோஸா இம்மார்டன் ஜோ கேங்குக்கு ஒரு அடிமையா கொடுக்கப்பட்டுறாங்க. இதுக்கப்புறம் ஃபியூரியோஸா என்ன பண்ணாங்க, இந்த ரெண்டு கேங்கையும் எப்படி பழி வாங்கினாங்க அப்படிங்கறத இந்த படத்தோட ஒன்லைன். படத்துல யாரோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் சிறப்பா இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துடலாம். சார்லிஸ் தெரன் பண்ணியிருந்த அந்த ஃபியூரியோஸா அப்படிங்கிற ஐகானிக் ரோல இதுல இளவயது ரோல்ல 2 பேர் காஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. ஆன்யா டெய்லர் ஜாய் அண்ட் அலைலா ப்ரௌன் 2 பேரும் தான் அந்த ரோல்ல நடிச்சிருக்காங்க. அதாவது ஆன்யா டெய்லர் ஜாய் கிட்டத்தட்ட படம் ஆரம்பிச்சு ஒரு 1.5 மணி நேரம் கழிச்சு தான் வராங்க. அதுக்கு முன்னாடி அந்த ரோலை பண்ணியிருக்கிறது அலைலா ப்ரௌன். அலைலா ப்ரௌன் இந்த ஸ்டன்ட் சீக்வன்ஸ்ல ரொம்ப இம்ப்ரெஸ் பண்றாங்க. நல்ல ஒரு ஹார்ட் ஒர்க் அதில் தெரியுது. இன்ஃபேக்ட் டூப்பை வச்சு எடுத்திருந்தாலுமே நிறைய காட்சிகள், அவங்களோட ஃபேஸோட காட்டப்பட்ட காட்சிகள் ரொம்ப ரிஸ்கான ஒன்று தான் தெரிஞ்சுது. அதுக்கு அவங்க ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆன்யா டெய்லர் ஜாய் அவங்களோட யூஸ்வலான, அதாவது அவங்களுக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் உருவாயிருச்சு. அவங்களோட அந்த படங்கள் தேடி போய் பார்க்குற அளவுக்கு ஒரு ஃபெமிலியரான ஃபேஸாக அவங்க ஆயிட்டாங்க இல்லையா. இதுவுமே அந்த மாதிரி அவங்களோட ஃபிலிமோகிராஃபியில் ஒரு குறிப்பிட்டு சொல்ற மாதிரியான ஒரு படமாக தான் இருக்கும். நிறைய இடங்கள்ல அந்த இறுக்கமான மனநிலை அப்படிங்கறது ரொம்ப சிறப்பாகவே வெளிப்படுத்திருக்காங்க. இந்த 2 வருஷனுக்குமே, இந்த கேரக்டரோட இந்த 2 வருஷனுக்குமே டயலாக்ஸ் அப்படிங்கிறது படத்துல பெருசாவே இல்லை. இன்ஃபேக்ட் அவங்களோட டயலாக் ஷீட் எடுத்து பார்த்தா கிட்டத்தட்ட 2 பேஜ் கூட தாண்டது. அதில் ரொம்ப மினிமலான டைலாக்ஸ் தான் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அதை அவங்க சிறப்பாகவே ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. அந்த கேரக்டர் கிராஃப் எங்கேயுமே மிஸ் ஆகாம அந்த இறுக்கமான மனநிலை அப்படிங்கிறத படம் ஃபுல்லாகவே ரீடைன் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்குள்ள ஏன் அப்படி ஒரு மனநிலை இருக்குது அப்படிங்கிறதுக்கான பேக் ஸ்டோரியும் நமக்கு முன்னாடியே காட்டப்பட்டதுனால அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நமக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாகவே தெரியுது. அடுத்ததாக படத்தோட பிரதான வில்லன்கள் ஒருவனான டெமண்டஸ் அப்படிங்கிற கேரக்டரில் கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த் நடிச்சிருக்காரு. தோர் கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த் எங்கேயுமே தெரியல அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் நினைக்கிறேன். அவரோட பாடி லாங்குவேஜ், அவரோட மேக்கப் உள்ளிட்ட பல விஷயங்கள்ல இது உண்மையாகவே கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த் தானா அப்படின்னு டவுட் பண்ணுற அளவுக்கு தான் இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு மெனக்கடல் இந்த பெர்ஃபார்மன்ஸ்ல தெரியுது. இந்த கேரக்டர் எழுதப்பட்ட விதத்திலுமே தெரியுது. எதுக்கு எடுத்தாலும் அந்த தன்னோட கொள்கை தான் முக்கியம், தான் செய்ய நினைச்சது எந்த எல்லைக்கும் வேணாலும் போய் செய்வேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வில்லன் ரோல். அதை ரொம்ப சிறப்பான மீட்டர்ல இந்த எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த். அதுவே இந்த படத்துக்கு ஒரு பெரிய பாசிட்டிவாகவும் மாறி இருக்கு. அடுத்தது பிரெட்டோரியன் ஜாக் அப்படிங்கிற மாதிரி ஃபியூரியோஸாவோட பார்ட்னரா காஸ்ட் பண்ணப்பட்டிருக்க டாம் பர்க் ஒரு சிறப்பான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருக்காரு. அந்த வண்டியை டிரைவ் பண்ணிட்டு போற ரோல், அதுல அவர் காட்டுற ரியாக்ஷன்ஸ், அதாவது இன்ஃபேக்ட் ரியாக்ஷன்ஸே காட்டல தான், பட் அதுவே ஒரு இம்ப்ரெசிவான பெர்ஃபார்மன்ஸா வெளிப்படுது. எதுக்குமே அலட்டிக்காம அந்த
ஒட்டுமொத்த ஸ்டன் சீக்வன்ஸ், அதாவது இன்டர்வலுக்கு முன்னாடி வர அந்த ஸ்டன் சீக்வன்ஸ் ரொம்பவே ஹைலைட்டான விஷயம் இந்த படத்தில். அந்த ஸ்டன் சீக்வன்ஸ் மொத்தத்தையும் ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணுறது இவரோட ப்ரெசன்ஸ் தான் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவு அந்த சீக்வன்ஸை ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸும் டெலிவர் பண்ணியிருக்காரு. அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸுமே ஒரு மாதிரி இந்த படத்தை எலிவேட் பண்ணியிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். எகைன் டைரக்டர் ஜார்ஜ் மில்லர் அவரோட ஃபோட்டோ இது, அவரோட பெரிய பாசிட்டிவாக அவர் நினைக்கிற விஷயத்தை திரும்ப ஸ்க்ரீனில் எக்ஸிக்யூட் பண்ணி காமிச்சிருக்காரு. ஃபியூரியஸாக அந்த கேரக்டரோட அந்த பிராண்ட் வேல்யூ எடுத்து அதுக்கு ஒரு ஸ்பின் ஆஃப், அதாவது கிட்டத்தட்ட ஒரு ப்ரீக்வல் மாதிரியான கதையை கொண்டு வந்து வச்சிருக்காரு. மேட் மேக்ஸ் ஃப்ரான்ச்சைஸுக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்குது. அண்ட் அந்த ஃபியூரி ரோட் வந்ததுக்கப்புறம் வேற ஒரு ஜென்ரேஷனும் அந்த மேட் மேக்ஸ் ஃப்ரான்ச்சைஸை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கிற ஃப்ரான்ச்சைஸில் ஒரு ப்ரீக்வல் ஸ்டோரி, அதுவும் கிட்டத்தட்ட ஒரு ஸ்பின் ஆஃப் மாதிரியான விஷயம் எடுக்கிறது ரொம்ப ரிஸ்க்கான விஷயம் தான். பட் அந்த ரிஸ்கில் ஒரு பெருமளவு வெற்றி பெற்றிருக்காரு டைரக்டர் ஜார்ஜ் மில்லர் அப்படின்னு சொல்லலாம். எங்கேயுமே படம் வந்து அந்த ஒரு கம்பேரிசனே தேவையில்லை. அதாவது அந்த படம் அளவுக்கு நல்லா இருக்கா, அந்த படம் அளவுக்கு நல்லா இருக்கா அப்படிங்கிற மாதிரி கம்பேரிசன் ஸ்டடிக்கு மோஸ்ட்லி பாசிட்டிவான ஒரு ஆன்சர் தான் இந்த படத்துக்கு கிடைச்சிருக்கு. அதுவே ஒரு மிகப்பெரிய வெற்றின்னு நினைக்கிறேன். ஒரு சில சீக்வன்சஸ், ஒரு சில காட்சிகள் கொஞ்சம் ஸ்லோ பேஸில் மூவ் ஆனாலும் டோட்டலாக ஓவராலாக பார்க்கும்போது, பேக்கேஜாக பார்க்கும்போது இதுவுமே மேட் மேக்ஸ் ஃப்ரான்ச்சைஸில் ஒரு நல்ல ஒரு அசத்தலான ஒரு ஆட் ஆன் அப்படிங்கிற சொல்கிற மாதிரி தான் இருக்குது. அதுவே இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த படத்தில் இருக்கிற இன்னொரு மிகப்பெரிய பாசிட்டிவ், யூஸ்வலாக மேட் மேக்ஸ் ஃப்ரான்ச்சைஸில் இருக்கிற ஒரு பாசிட்டிவான விஷயம் தான், இதில் சினிமோட்டோகிராஃபி அண்ட் ஸ்டன் சீக்வன்ஸ் ரொம்பவே அற்புதமாக இருக்குது. இந்த டெக்னாலஜி வளர வளர இந்த மேட் மேக்ஸ் ஃப்ரான்ச்சைஸோட அந்த ஸ்டன் சீக்வன்ஸ்லையும் பெரிய வளர்ச்சி தென்படுது. இதில் சைமன் டகானோட சினிமாட்டோகிராஃபி குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். அதுவும் இன்டர்வலுக்கு முன்னாடி நம்ம ஊரில் பார்த்ததுனால இன்டர்வல் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நான் சொல்கிறேன். பட் படத்தோட பாதியில் வர அந்த ஒரு ஸ்டன் சீக்வன்ஸ் கிட்டத்தட்ட நம்ம படம் ஃபுல்லாக வெயிட் பண்ணிட்டே இருக்கோம், எப்போ இந்த மாதிரியான ஸ்டன் காட்சிகள் ஆரம்பிக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் தான் வெயிட் பண்ணிட்டே இருக்கோம். அது வரப்போ அது அந்த வெயிட் பண்ண டைமுக்கு ஒர்த்துப்பாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ரொம்ப ஒரு ஃப்ளாலெஸ்ஸான ஒரு ஸ்டன் சீக்வன்ஸ் வந்து காட்டப்படுது. அதுவும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, யூஸ்வலாக ஸ்டன் சீக்வன்ஸை பூஸ்ட் பண்ணுறதுக்காக பயங்கரமான ஒரு தீம் மியூசிக் இல்லை எலிவேட்டடான பிஜிஎம் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த பிஜிஎம் அண்ட் மியூசிக்கு கிட்டத்தட்ட அந்த ஸ்டன் சீக்வன்ஸோட பாதி வேலையை பண்ணிடும் அப்படிங்கிற மாதிரி நம்ம இது வரைக்கும் படங்களில் பார்த்துட்டு வந்திருக்கோம். பட் இது என்னதான் ஒரு அட்வென்ச்சர் படமாக இருந்தாலும் இதில் மியூசிக்கை கொஞ்சம் அண்டர்பிளே பண்ணிட்டு இந்த மாதிரியான சாகசங்கள் இந்த ஸ்டன் சீக்வன்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த கிட்டத்தட்ட மௌனமாக தான் இந்த ஸ்டன் சீக்வன்ஸ் டோட்டலாகவே காட்சிப்படுத்திருக்காங்க. அதில் வர சவுண்ட்ஸ் அது மட்டும் தான் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. எங்கேயுமே பிஜிஎம் அப்படிங்கிறது ரொம்ப எலிவேட்டடாக யூஸ் பண்ணவே இல்லை. பட் ஸ்டில் இந்த ஸ்டன் சீக்வன்ஸ் இம்ப்ரெஸ் பண்ணுது அப்படிங்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, இது எக்ஸிக்யூட் பண்ணப்பட்ட விதம் தான். ஓவராலாக இது எப்படி கொரியோ பண்ணியிருக்காங்க, எந்த மாதிரி ஐடியாஷன்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க, எந்தெந்த கேரக்டர்ஸ் எப்படி கொண்டு வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது ரொம்பவே பிரமிப்பாக தான் இருக்குது. அதாவது பிஜிஎம் அப்படிங்கிற ஒரு சப்போர்ட் இல்லாமல் இந்த அளவு இம்ப்ரெஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறது நிச்சயமாக பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் தான். அண்ட் அகைன் இந்த சீக்வன்ஸுக்கு அப்புறம் வர ஒரு சில காட்சிகள், சில விஷயங்கள் நெகட்டிவாக மாறினாலும் அதுக்கப்புறம் திரும்ப ஸ்டன் சீக்வன்ஸ்குள்ள படம் போகும்போது இன்னுமே எலிவேட்டடான ஒரு மொமெண்ட் கிடைச்சிருது. நிறைய இடங்கள்ல படம் தேங்கியே நிற்காம அப்படியே போயிட்டே இருக்கு, அடுத்து என்ன அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டியை பில்ட் பண்ணிட்டே இருக்கு அப்படிங்கிறது இந்த ஸ்க்ரீன் பிளே கிடைக்கிற ஒரு பெரிய பாராட்டு பத்திரம். அது இந்த படம் ஃபுல்லாகவே இருக்கு. அதாவது கிளைமேக்ஸில் வர அந்த பெரிய யுத்தம், அதுக்கு முன்னாடி வர ஒரு சின்ன யுத்தம், நிறைய ஸ்டன் சீக்வன்ஸ் அங்கங்கே பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே எக்ஸிகியூஷன் வைஸ் ஃப்ளாலஸாக இருக்குது. முக்கியமாக ஆக்டர்ஸ் எல்லாருமே ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் 100% உழைப்பை கொடுத்துருக்காங்க. ஸ்டன் சீக்வன்ஸுக்கும் ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுமே ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம். அண்ட் இம்மார்டன் ஜோவோட அந்த உலகத்தை காட்டின விதம், அந்த உடம்பு ஃபுல்லாக பெயிண்ட் அடிச்சுட்டு வர அந்த கேரக்டர்ஸ், இன்ஃபேக்ட் எனக்கு ஃபியூரி ரோட்டில் பார்த்தப்போ அந்த விட்னஸ் மீன் சொல்லிட்டு அவங்க நிறைய பேர் அந்த உயிரெலாம் தியாகம் பண்ணுவாங்க, அதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப எமோஷனலாக இருக்கும். இதில் அந்தளவு எமோஷனலாக கனெக்ட் ஆகலை அப்படின்னாலுமே அந்த ஸ்டன் சீக்வன்ஸ் எல்லாமே பாராட்டும்படி தான் இருக்குது அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம். ஃபியூரியஸாக மேட் மேக்ஸ் ஆகலை, இதெல்லாம் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். முன்னாடி ஒரு பாயிண்ட்ல சொல்லியிருந்தேன் இல்லையா, அதோட எக்ஸ்டென்சிவ் வெர்ஷனாக ஒரு பாயிண்ட் நெகட்டிவாக சொல்லணும் அப்படின்னா, ஃபியூரி ரோடில் இருந்த எமோஷனல் கனெக்ட் இதில் கொஞ்சம் மிஸ் ஆன ஃபீல் இருந்துச்சு. அதுவும் கிட்டத்தட்ட படத்தோட 1 மணி நேரம் வந்து இந்த பேக் ஸ்டோரி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு மட்டுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் அங்கங்கே ஸ்டன் சீக்வன்ஸ் வந்தாலுமே படம் ரொம்பவே அங்கே இடத்துல கொஞ்சம் தொங்கலாக போன மாதிரி ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. எப்போ ஸ்டன் சீக்வன்ஸ் வரும் அப்படிங்கிற அந்த எக்ஸ்பெக்டேஷன் நம்ம மைண்டில் இருந்துகிட்டே இருக்குது. அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் அந்த கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ரொம்ப மெலோ ட்ராமாவாக போன ஒரு ஃபீலுமே இருக்குது. அது வந்து இன்னுமே கொஞ்சம் வேகமாக போயிருக்கலாமா அப்படிங்கிற ஒரு ஃபீலுமே இருக்குது. ஏன்னா நிறையா வேர்ல்டு வந்து அந்த விஷயங்கள் காட்டப்படுது. இம்மார்டன் ஜோவோட லேண்டு, இந்த பைக்கர்ஸ் கேங் இருக்கிற அந்த இது, அப்புறம் அந்த கேஸ் பம்ப் ஸ்டேஷன் உள்ளிட்ட பல விஷயங்கள் வந்து இதில் நிறைய லொக்கேஷன்ஸ் இதில் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. பட் அதெல்லாம் வந்து செட் ப்ராப்பர்ட்டி அங்கங்கே வருதே தவிர இனிமேல் அதை வச்சு ஒரு எலிவேட்டடான ஸ்டோரியை பில்ட் பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு ஃபீலுமே இருக்குது. அந்த சீக்வன்ஸ், அதாவது இம்மார்டன் ஜோ அண்ட் அந்த பைக்கர் கேங்க்கு உண்டான அந்த கிளாஷ் வந்து ரொம்ப பேசிக்காக எழுதப்பட்ட ஒரு ஃபீல் தான் இருக்குது. அதில் இன்னுமே கொஞ்சம் விளையாண்டுருக்கலாம், ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் கொண்டு வந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீலுமே இருந்துச்சு. இந்த சொன்ன விஷயம் எல்லாமே ஃபஸ்ட்டு 1 மணி நேரத்துக்கான ஃபீட்பேக் தான். ஒன்ஸ் அந்த இன்டர்வலில் வர அந்த ஸ்டன் சீக்வன்ஸுக்கு அப்புறம் இந்த குறைகள்லாம் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதெல்லாம் செகண்ட் ஹாஃபில் ஓரளவு நிவர்த்தி பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆரம்பிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் டிலேவாக அந்த மொமெண்ட் வந்தாலுமே அந்த மொமெண்ட்ஸ் வரப்போ நம்ம ஓரளவு எலிவேட்டடாகவே ஃபீல் ஆயிடுறோம். அதாவது
செகண்ட் ஹாஃப் வந்து இம்ப்ரெசிவாக இல்லாமல் ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டுமே இம்ப்ரெசிவாக இருந்துச்சுன்னா படம் முடிஞ்சு போகிறப்போ ஒரு டிசப்பாயிண்டடான ஃபேஸ் இருக்கும் இல்லையா? பட் இதில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் அந்த மாதிரி ஒரு டிசப்பாயிண்டடாகவும், செகண்ட் ஹாஃப் ரொம்ப எலிவேட்டடாகவும் ஃபீல் ஆயிருது. அதனால படம் முடிஞ்சு போகிறப்போ நமக்கு ஒரு ஹாப்பினஸ் ஃபீல் இருந்துகிட்டே இருக்கு. அது இந்த படத்துக்கு பாசிட்டிவாக ஒர்க் ஆயிருக்கு. பட் ஸ்டில் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்த லேகும் செகண்ட் ஹாஃப் ஆரம்பத்தில் இருந்த லேகும் நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயங்கள். அண்ட் நிறைய இடங்கள்ல எமோஷனல் கனெக்ட் மிஸ் ஆகிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, அந்த கதாபாத்திரங்களை எது டிரைவ் பண்ணுது அப்படிங்கறதுக்கான கேள்வி படத்துல இல்லை அப்படிங்கிறதான் ஒரு அந்த எமோஷன்ஸை ட்ரிகர் பண்ணல அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆனியா டெய்லர் ஜாயோட கேரக்டருக்கு வந்து நிறைய இடங்கள்ல அந்த ஃபியூரியோசா கேரக்டருக்கு திரும்ப தன்னோட அபண்டன்ஸ் லேண்டுக்கு போறதுக்கான வாய்ப்பு நிறைய இடங்கள்ல அமையுது. அதாவது அந்த இடத்துல இருந்து அந்த வில்லன்களை எல்லாம் பழிவாங்கணும் அப்படிங்கிற டெசிஷன் தான் எடுக்கிறாங்க. அந்த டெசிஷனுக்கு பின்னாடி அவங்கள புல் பண்ணது எது அப்படிங்கிறது இன்னுமே கொஞ்சம் அழுத்தமா சொல்லியிருக்கலாம். அஃப்கோர்ஸ் அவங்களோட பழிக்கு பழி வாங்குற படம் தான் இது அப்படிங்கிறது ஓகேதான ஒரு லாஜிக் தான். பட் ஸ்டில் அவங்களுக்கு நிறைய சான்ஸ் இருந்துமே அந்த பாதையை அவங்க ஏன் தேர்ந்தெடுக்கல அப்படிங்கிறதுக்கு இனிமே ஒரு கிளாரிட்டியான எக்ஸ்பிளனேஷன் படத்துல கொடுத்துருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அது மிஸ் ஆகுது. முதல்ல படத்தோட ஓவரால் வேர்டிக்ட் என்ன அப்படின்னா, நிச்சயமா ஒரு கம்பெனிங்கான தியேட்டரிக்கல் வாட்ச் தான் இது. ஐமேக்ஸ் வெர்ஷன்ல தான் நான் பார்த்தேன். அதுக்கு சப்டைட்டிலும் அவைலபிளா இருந்துச்சு. மற்ற வெர்ஷனுக்கும் சப்டைட்டில் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் தெரிய வருது. அண்ட் ஓவராலா வேர்டிக்டா ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, ஃபியூரி ரோட் பார்த்தவங்களுக்கு இந்த படம் கொஞ்சம் ஒரு டவுனா ஃபீல் ஆகலாம். அதுல இருக்கிற ஒரு 80-90% விஷயங்களை இதுல ரீடைன் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. அதுல ஓரளவு சக்சஸும் அடைஞ்சிருக்காங்க. பட் ஓவராலா இது ஒரு தனி படமா எடுத்து பார்த்தா நிச்சயமா ஒரு எங்கேஜிங்கான வாட்சா தான் இருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்கிற குறைகள் இதெல்லாம் தாண்டி ஸ்டன் சீக்வன்ஸ் அண்ட் செகண்ட் ஹாஃப்ல வர சீக்வன்ஸ்னால ஓரளவு நம்ம இம்ப்ரெஸே பண்ணிடுறாங்க. அண்ட் இதுக்கப்புறமும் இந்த பிரான்ச்சைஸ்ல அடுத்தடுத்த படங்கள் வெளிவரதுக்கான ஒரு பாசிட்டிவ் நோட்டோட தான் படத்தையும் முடிச்சிருக்காங்க. பிசினஸ் வைஸும் சரி, இந்த கதை வைஸும் சரி, அடுத்தடுத்த பொட்டன்ஷியல் சீக்வல்ஸ் ப்ரீக்வல்ஸ் எல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு. ஜார்ஜ் மில்லரோட மேட் மேக்ஸ் பிரான்ச்சைஸ் இன்னுமே அலைவா இருக்கு அப்படிங்கிறதும் இந்த படத்தோட ஓவரால் வெர்டிக்டா எடுத்துக்கலாம். ஒருவேளை இந்த படத்தை நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட வியூ என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. வேற ஒரு வியூல உங்களை மீட் பண்றேன். நன்றி, வணக்கம். மீனாட்சி அம்மாள் டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல், மதுரவாயல், சென்னை. Ranked number 2 in Tamil Nadu by IIRF.